1 லட்சம் ஐடி எம்ப்ளாய் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ல மட்டும் லே ஆஃப் பண்ணப்படுறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 11 கம்பெனிஸ் மூலமா. இந்தியா டுடே ஒரு ரிப்போர்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல லாஸ்ட் 6 மந்த்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 76,000 பேர் வந்து லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. நவம்பர் 2025 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் எம்ப்ளாய் பாத்தீங்க அப்படின்னா லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதையும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா டுடே தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 lakhs people வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுல டாப் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்னு சொல்லக்கூடிய இன்டெல் பாத்தீங்க அப்படின்னா 25,000 பேர் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அமேசான் பாத்தீங்க அப்படின்னா 14,100 பேர் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. பேனாசோனிக் பாத்தீங்க அப்படின்னா 10,000 பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஈவன் கூகுள் பாத்தீங்க அப்படின்னா 500 பேர் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னதான் லே ஆஃப் வந்து அதிகமா இருந்தாலும் இந்த ஐடி கம்பெனி மேல இருக்கக்கூடிய மோகம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இது அதே மாதிரி 2025 கவுன்சிலிங் ஸ்டடி படி பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க சிஎஸ்சி தான் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா லே ஆஃபையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.